என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய உபவாசம் என்ற தலைப்பிலே இந்த இன்றைய முத்திலே உபாகமம் 9ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் உங்களோடு கூட வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். மோசே இங்கு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாங்குவதற்காக இந்த மோசே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரிடத்திற்கு அவர் ஏறி செல்கிறார். மலைக்கு மேலே போய் இவர் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள தேவ சமூகத்தில் கற்பலகைகளை கற்பனைகளை வாங்குவதற்காக இவர் 40 நாள் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று வாசிக்கிறோம். வார்த்தைக்காக இவர் விழுந்து கிடக்கிறார். வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். ஃபாஸ்டிங்கோட காத்திருக்கிறார். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை, எங்கள் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய உங்கள் வார்த்தை எனக்கு வேணும். பாருங்களேன், அந்த உபாகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது நான் என் 2 கைகளிலும் இருந்த அந்த 2 பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். நேற்று தியானிச்சொல்லியா இவங்க செய்த தவறு நிமித்தமாய் மோசேக்கு கோபம் வந்து கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த செஞ்சு கொடுத்த பலகையை உடைச்சிட்டார். திரும்ப பலகையை செஞ்சு கொண்டு போய் ஆண்டவர் எழுதி தரணும்னு போகிறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த 18வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. மோசே ஒரு தடவை இந்த ஜனங்களெல்லாம் நான் அழிச்சிடறேன்ப்பா, உன்னை பெரியாள் ஆக்கிறேன்ப்பான்னு சொல்லும்போது மட்டும் ஃபாஸ்டிங் இல்லை. 2வது முறை திரும்பவுமாக கற்பனைகளை வாங்குவதற்காக இவர் அங்கே போகிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தையை வாங்குவதற்காக மறுபடியும் போகிறார். முதல் தடவை காத்திருந்து தேவ சமூகத்தில் அவர் அந்த வார்த்தையை வாங்குறாரு. ஜனங்க தவறு செய்து பாவம் பண்ணும் போது மறுபடியும் போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். மறுபடியும் போய் அந்த 40 நாட்கள் இரவும் பகலும் சாப்பிடாம இருந்து தண்ணி குடிக்காம இருந்து அந்த பலகையை வாங்கிட்டு கற்பனைகளை அதில் எழுதி வாங்கிட்டு கீழே வராரு. பாருங்க, ஒரு தடவையும் அன்றைய என் மகனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது சீட் கிடைக்கட்டும், அதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் இல்லை. நேற்று சொன்னேன், சுயநலம் இல்லாத ஒரு சுத்தமானுடைய உபவாசம். இன்னைக்கு வார்த்தைக்காக விழுந்து கிடந்த மனிதனின் உபவாசம், வார்த்தைக்காக விழுந்து கிடந்த ஒரு மனிதனின் உபவாசம் இந்த சாதாரணமானதல்ல. எத்தனை தடவை ஆண்டவரே நீர் பேசும்னு சொல்லி ஃபாஸ்டிங் இருந்திருக்கோம். ஆண்டவரே உங்கள் வார்த்தை எனக்கு வேணும்னு ஃபாஸ்டிங் இருந்திருக்கோம். எத்தனை முறை ஆண்டவருடைய வசனத்துக்காக நான் கர்த்தர் என் கூட பேசணும்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு நான் என்னுடைய உள்ள அறையில் நான் தனித்து காத்திருக்க போகிறேன், நீங்கள் பேசினாதான் நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன், ரூமை விட்டு வெளியே வருவேன். எத்தனை நேரம் நம்ம காத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். என் தேவைக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது வேறு, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு தான் வெளியே வருவேன்னு சொல்லி ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களின் அனுபவம் தான் சிறந்த அனுபவம். இந்த நாட்கள் நாம் அதை பழகுவோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு வேதத்தை படிக்க போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இந்த நாட்களில் எனக்கு உங்களுடைய வார்த்தை வெளிப்படணும் ஆண்டவரே. யோசித்து பாருங்கள், அவர் விழுந்து கிடந்த அந்த சூழ்நிலையை பாருங்கள். யாருக்காக? அந்த வணங்கா கழுத்துள்ளவர்களுக்கு அவர்கள் அந்த சரியாய் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மத்தியிலே அவர் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். வழி விலகி போனார்கள், அவர்களுக்காக விழுந்து கிடக்கிறார். அந்த உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வழி விலகி போனவர்கள் மாத்திரமல்ல, உபாகமம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. வனாந்திரத்திலே கோபமூட்டினார்கள், வழி விலகினவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், வனாந்திரத்திலே கோபமூட்டினவர்கள், இவர்களுக்காக காத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தேன்னு சொல்கிறார். எதுக்காக? வார்த்தையை வாங்கிட்டு வர்றதுக்காக. நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து நான் காத்திருந்து உங்கள் வார்த்தையை வாங்கிட்டு தான் நான் போவேன். ஆண்டவரே உங்கள் வார்த்தை நீங்கள் பேசணும், அதுதான் எனக்கு பலன், அதுதான் எனக்கு ஆகாரம், அதுதான் எனக்கு ஆரோக்கியம், எனக்கு உங்கள் வார்த்தை வேணும்னு சொல்லி இந்த நாட்களில் நம்ம பழகுவோமா?
மோசே எத்தனை முறை இப்படி தேவ சமூகத்தில் போய் அவர் பேசுகிற வரைக்கும் காத்திருந்தார். யோசித்து பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். உபவாசம் இருந்து மோசே வாங்கி கொண்டு வந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த ஜனங்களுக்கு அது அந்நிய காரியமாய் மாறிற்று. ஏன்னா அவங்க அந்த பயபக்தியோடு அந்த வார்த்தையை வாங்கலை. மோசே வாங்கின பிரகாரம் அவர்கள் அதை வாங்கலை. இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. ஓசியா 8:12. இந்த வார்த்தையின்படியே நம்ம எந்த காரணத்தை கொண்டும் கர்த்தருடைய வார்த்தையை அந்நிய காரியமாக மாற்றிடாமல் பயபக்தியோடு அவருடைய வார்த்தைக்கு நடுங்குவோம். கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் பேசணும்னு நாங்கள் காத்திருந்த நாட்கள்லாம் ரொம்ப குறைவுப்பா. நீங்கள் எங்கள் கூட பேசணும். அடிக்கடி உங்கள் சமூகத்தில் வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் தண்ணியை மறந்து சாப்பாட்டை மறந்து காத்து கிடக்கணும். அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. என்னென்னத்துக்கோ நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஆனால் உங்கள் வார்த்தைக்காக ஃபாஸ்டிங் இருந்த மோசையை போல் எங்கள் வாழ்க்கை மாறட்டும். அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த